தாவேக்கவே ஒரு மோசமான கட்சி. இப்போ ஏடிஆரோட ரிப்போர்ட் தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே வந்தபோது அதிகப்படியான குற்றப்பின்னணி கேஸ் வாங்கினவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க, பண மோசடியில் ஈடுபட்டவங்க லிஸ்ட் எடுத்தா தாவேக்கா தான் நம்பர் 1. அதிமுகவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதை ஏன் கொடுத்துட்டு போகணும்? நீங்கள் தான் திருடிட்டு இருக்கீங்களே. செல்லூர் ராஜு மைக்கில் வந்து பப்ளிக் மீட்டிங் மாதிரி எல்லாருக்கிட்டையும் நீயே களவாணி அப்படின்னு நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க ஒரு முன்னாள் அமைச்சர். இது குதிரை பேரம் அப்படிங்கிறத பாஜக செய்வதுடன் ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா பாஜக அப்படியே கட்சியை பிளவுபடுத்துவாங்க, அங்கேருந்து பாதை எடுத்துட்டு வருவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. இதில் உட்கட்சி பிரச்சனை, குதிரை பேர அரசியல் தான் இது. அதாவது கட்சியை பிளக்கிறதுனா இப்போ அதிமுகவை பிளக்காமல் என்ன பண்ணாங்க? அதிமுக வச்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்காங்களா? அதிமுக பிளக்கப்பட்டது. திராவிட கட்சி வந்து ஒரு அழிவுபாதையை நோக்கி போகுதுன்னு சிலர் விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதை பாஜக ட்ரை பண்ணுச்சு, முடியலை. ஸோ விஜய் அவர்கள் மூலமாக இதை செய்கிறார்கள். சி.வி. சண்முகம் தலைவியில் ஐயா எஸ்பி வேலுமணி அந்த கூட்டு தலைமையில் 25 பேர் வந்து கட்சியினுடைய கொறடாவோட உத்தரவு மீறி ஓட்டு போட்டிருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? இந்த சைடு பார்த்தா தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து குதிரை பேர அரசியல் பண்ணி கொண்டிருக்கு. அதை பற்றியெல்லாம் பேசாமல் தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகள், பெரிய தவறுகளே நிறைய நடக்குது. அதாவது உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துலலாம் போய் சினிமா பாட்டு பாடுறத கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்குமா அப்படின்னா அதில் வந்து ஒரு மௌனம் தான் இருக்குது. அவங்க வந்து அதை இன்னும் தீர்க்கமாலாம் எதிர்க்கலை. விஜய் அவர்கள் ஒரு முகமூடி போட்டு கொண்டிருக்கிறார். இந்த முகமூடிக்கு பின்னாடி வந்துட்டு குதிரை பேர அரசியல் பண்ணுகின்ற ஒரு ஆசாமியாக வலம் வருகிறார். அந்த முகம் அவுந்துராமல், அந்த முகமூடி கீழே விழுந்துராமல் இருக்கிற வேலையை தான் சண்முகம் ஐயா போன்றவர்கள், அண்ணன் திருமா போன்றவர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வேணுன்றது எப்போ கிடச்சிது? திமுக கூட்டணிலையும் கிடச்சிது. நமக்கு வேணுன்றது தாவேக்க கூட்டணிலையும் கிடச்சிது. நமக்கு எதுக்கு? பப்ளிக்கு நல்லா இருந்தானா, பப்ளிக்கு கரண்ட் இருந்தானா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தான்னா வராகட்டினா. தாவேக்கா மற்ற கட்சிகளை அழிக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா தூய சக்தி நாடகம் போட்டுக்கிட்டு அந்த நாடகத்தை சூப்பராக செயல்படுத்துது. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்க கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் திமுக கூட்டணியில் வீசிக்க இடதுசாரிகள் கட்சி தலைவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. சிபிஐ செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் சொல்ல, காலம் வரும்போது சூழல் வரும்பொழுது அமைச்சரவையிலும் கூட பங்கேற்போம்னு சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த பேச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? அது யதார்த்தமாக பேசுகிறதா நினச்சி கொண்டு ஒரு கூட்டணியில் வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு நம்பிக்கையை தரணும். திமுகவில் இருந்த பொழுது ஓகே இந்த மாதிரிலாம் பேசலை. ஆனால் கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க. கூட்டணியை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். இது வந்து ஒரு சும்மா ஒரு பாசிச பாஜக வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையெல்லாம் பேசப்பட்டது. இன்னும் திமுகவோடு தான் நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம், நட்பு பாராட்டுறோம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தாவேக்காவும் விட்டு கொடுக்காம புதுசாக வந்திருக்காங்க, இது ஒரு மாற்றம், மக்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு அதுக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுலேயும் நொரநாட்டையும் சொல்லிக்கிட்டு அங்கேயும் தட்டை உருட்டிக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, ஒரு முடிவு என்பது இவர்களெல்லாம் வந்து அரசியலில் முதிர்ச்சி பெற்றவர்கள். தாவேக்க செய்யக்கூடிய அரசியலில் பிழைகள் இருக்குது, தவறுகள் இருக்குன்னா அவர்கள் அரசியல் முழுமை பெறாதவர்கள். உதாரணத்துக்கு ஐயா வைகோ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது வைகோ அவர்களை பொறுத்தவரை என்னென்னா கம்ப்ளீட்டாக திமுக எதிர்ப்புக்கு வந்துட்டார். அதாவது இவங்களுக்கெல்லாம் பின்னாடி தான் அவர் அந்த ஓட்டத்தை ஆரம்பித்தார். அதாவது ஓட்டம் ஃப்ரம் திமுக டுவர்ட்ஸ் தாவேக்கா. ஆனால் ஓட ஆரம்பித்தவர் இவங்களெல்லாம் முன்னாடி வந்துட்டு திமுக விட்டு ஓடி வந்துட்டு தாவேக்காவுக்கு வந்துட்டு இப்போது அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். திமுக எதிர்ப்பு, திமுக ஒரு தீய சக்தின்னு தான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. அதுவும் இன்னும் ஒரு 10 நாளில் பேச ஆரம்பிச்சிடும். பட் இவர்களுக்கு ஏதோ பழகினதுனால அந்த ஒரு பந்தமாக அது என்னன்னு தெரியல. 2 நாள் வந்து திமுக வந்து திட்டி பேசுகிறாங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு திமுகவை ஆதரவாக பேசுகிறாங்க, அப்புறம் 2 நாள் தாவேக்காவை பாராட்டுறாங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு தாவேக்காவை திட்டி பேசுகிறாங்க. இது வந்து அப்படி கிடையாது. இப்போது ஒரு திட்டம் இருக்குது, இந்த திட்டம் வந்து அரசோடது நல்லா இருக்குன்னா அந்த திட்டத்தை நல்லா இருக்குன்னு பாராட்டலாம். இந்த திட்டம் நாசமாக இருக்குது, சரியில்லை அப்படின்னா அந்த திட்டம் நாசமாக இருக்கும், அப்படி பாராட்டுறது வேறு. ஆனால் இந்த சைடு பார்த்தா தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து குதிரை பேர அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகள், பெரிய தவறுகளே நிறைய நடக்குது. அதாவது உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துலலாம் போய் சினிமா பாட்டு பாடுறத கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்குமா அப்படின்னா அதில் வந்து ஒரு மௌனம் தான் இருக்குது. அவங்க வந்து அதை இன்னும் தீர்க்கமாலாம் எதிர்க்கலை. விசிகால அதில் அது மாதிரி விஷயங்களில் கமெண்ட்டே பண்ணுறது கிடையாது. அப்படி ஒன்று இருக்கிறதே இல்லாத போல் அப்படியே அமைதியாக இருக்கிறார் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன். ஆனால்
அரசியல் கருத்துக்களை வேண்டி அவ்வப்பொழுது அவர்களுக்கு தேவைக்கேற்றார் போல் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த மொத்த குழப்பத்துக்கும் காரணம் இது வந்து திமுக தலைமையில் இருந்த கூட்டணி. இது ஒரு இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செயற்கையாக செய்யும்போது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் உதயசூரியன் ஜெயிக்கணும்னு தான் ஓட்டு கேட்டாங்க. அவங்க வந்து விசில் ஜெயிக்கணும்னு ஓட்டு கேட்கல. உதயசூரியன் ஜெயிக்கணும்னு ஓட்டு கேட்டவங்களை தூக்கின்னு போய் இப்படிலாம் வைக்கும்போது இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது, மாற்றி மாற்றி அரசியல் பண்ணுறது, இது தன்மை வரும். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் குதிரை பேர அரசியல் நடக்குது தாவேக்க, அதை வந்து சுட்டி காட்டினா அதெல்லாம் கேட்கணும்னு சொன்ன. ஆனால் இது குதிரை பேரம் அப்படிங்கிறத பாஜக செய்வதுடன் ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா பாஜக அப்படியே கட்சியை பிளவுபடுத்துவாங்க, அங்கேருந்து பாதை எடுத்துகிட்டு வருவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. இதில் உட்கட்சி பிரச்சனை, தலைமை சரியில்லை, அதனால் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அப்போது இதை அதனுடன் ஒப்பிடக்கூடாதுன்னு சண்முகம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இன்றும் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பேசணும், அந்த கட்சியில் அந்த தொகுதியில் போட்டிட்டு எப்படி நீங்கள் வெளில போனீங்க 20 நாள்னு மக்கள் கேட்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அது புதுசாக சொல்கிறாங்களோ பழசாக சொல்கிறாங்களோ தப்பாக சொல்கிறாங்க. ஐயாக்கு என்னை விட வயசு அரசியல் அனுபவம் ஜாஸ்தி. ஆனால் தப்புன்னு சொல்கிற அந்த நெஞ்சு தைரியம், அந்த இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயா சண்முகத்துக்கு இல்லைன்றதான் நான் பார்ப்பேன். நாளைக்கு அவரை பார்த்தா நான் போய் வணக்கம் வைப்பேன், மரியாதை செல்வேன், எனக்கு அவரை பிடிக்கும், அதெல்லாம் வேறு. அதனால் அவர் இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு பத்திரிக்கையாளர் தான் என்னோடய கடமை. ஐயா அப்படி பேசுகிறது, அதாவது வாஷிங் மிஷின் தான், என்ன இது ஆட்டோமேட்டிக், இது செமி ஆட்டோமேட்டிக், இது கை உள்ள துணியை எடுத்து நீங்களே போடணும், இது அதுவே துணியை எடுத்து போட்டுக்கொண்ட மாதிரி இருக்குது. இது பச்சை குதிரை பேர அரசியல் தான் இது. அதாவது கட்சியை பிளக்கிறதுனா, இப்போ அதிமுகவை பிளக்காமல் என்ன பண்ணாங்க? அதிமுக வச்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களா? அதிமுக பிளக்கப்பட்டது. சிவி சண்முகம் தலைவியில் ஐயா எஸ்பி வேலுமணி அந்த கூட்டு தலைமையில் 25 பேர் வந்து கட்சியினுடைய கொறடாவோட உத்தரவு மீறி ஓட்டு போட்டிருக்காங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? ஐயா சண்முகம் போன்றவர்கள் இல்லை ஒரு சில கட்சி கூட்டணி தலைவர்கள் விஜய் அவர்களோட முகத்திரையை காப்பாதற்குண்டான வேலைகளை பார்க்கிறார். விஜய் அவர்கள் ஒரு முகமூடி போட்டு கொண்டிருக்கிறார். இந்த முகமூடிக்கு பின்னாடி வந்துட்டு குதிரை பேர அரசியல் பண்ணுகின்ற ஒரு ஆசாமியாக வலம் வருகிறார். அது வெளியில் வராமல் நல்ல அரசியல்வாதி, நல்லது பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்ற அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தை பாதுகாக்கிற வேலையை, அந்த முகம் அவுந்துராமல், அந்த முகமூடி கீழே விழுந்துராமல் இருக்கிற வேலையை தான் சண்முகம் ஐயா போன்றவர்கள், அண்ணன் திருமா போன்றவர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே மோடி பண்ணியிருந்தார். இப்போ ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, 90 சீட்டு அதிமுக, கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 68 சீட்டுலாம் அதிமுக போச்சு. அது அப்படியே போய் ஒரு 80 சீட்டு அதிமுக வந்துருச்சு. பிஜேபி வந்து ஒரு 10 சீட்டு வந்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 10, அமமுக போன்றவங்க அவங்க ஒரு 105 108 வந்து இதையே பாஜக பண்ணியிருந்ததுன்னா சண்முகம் ஐயெல்லாம் ஜாட்டி எடுத்து அடிச்சுட்டு இது குதிரை பேர அரசியல், பாசக பாஜக வந்துருச்சு, இது வந்து அடுக்குமா, இது தப்பு இல்லையா, இது ஜனநாயக படுகொலையா இல்லையா, இது வந்து பத்திரிகையாளர்லாம் என்ன பண்ணுறீங்க, பொதுமக்கள்லாம் என்ன பண்ண வயிற்றில் வாயில் கட்டின்னு அடிச்சு அழுதுருப்பாங்க டி நகர்லேயும் பெரம்பூர்லேயும் கட்சி ஆஃபீஸில். தாவேக்கா விஜய் சார் பண்ணுற ஒரே காரணத்தினால நீங்கள் ஐயா கண்டனம்லாம் தெரிவிக்க வேணாம். இப்போ நாங்கள்லாம் இல்லைன்னா இந்த 4 அதிகமாக இருக்குன்னு யார் பேசினது? பத்திரிகையாளர்கிட்ட. இந்த 4 பேர் இருக்கும்போது தானே பத்திரிகையாளர்கிட்ட பேசினீங்க. 4 பேரை வந்து அரசியல் ஆளுமைகள் தானே. அதில் ஒரு விஷயங்க, ஐயா காதர் மைதினை நான் பாராட்டுவேன். கம்முன்னு இருப்பார், எதுவுமே கமிட்டே ஆக மாட்டார். இப்போ அவங்க வந்து ஆதரவும் சொல்கிறது இல்லை, முட்டு கொடுக்குறதும் இல்லை, எதிர்த்து பேசுகிறதா. நமக்கு எதுக்கு? நமக்கு வேணுன்றது கிடச்சிச்சு. நமக்கு வேணுன்றது எப்போ கிடச்சிது? திமுக கூட்டணிலையும் கிடச்சிது. நமக்கு வேணுன்றது தாவேக கூட்டணிலையும் கிடச்சிது. நமக்கு எதுக்கு? பப்ளிக் நல்லா இருந்தானா, பப்ளிக்கு கரண்ட் இருந்தானா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தான்னா வராகட்டினா, அது மாதிரி இருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இவங்க அப்படி இல்லை, அரசியல் பண்ணுறோன்ற பேரும் இல்லை. தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறது இது வந்து என்ன விதமான ஆதரவு? இப்போ இது வந்து அவங்க இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஐயா சண்முகத்துக்கிட்ட சொன்னாங்களாம், எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சனை, எங்களுக்கு பிரிஞ்சு இருக்கோம். இப்போ கடந்த காலத்தில் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் 1000 பிரச்சனை இருந்தது. இப்படி தான் உட்காந்து நீங்கள்லாம் டீட்டெயிலாக விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்களா? என்ன சொல்லுவீங்க? அதான் அதிமுக அது ஒரு கட்சியாது, அது வந்து ஜெயிக்காது, போவாது, அவ்வளோதானே. இவ்வளோலாம் உள்ள டீட்டெயில் போய் சொல்லல. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா விஜய் சார் பேசுகிறது கிடையாது, பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை, அவருக்கு தெரியாது. அங்கே வந்து களவாணின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க, எம்எல்ஏவை காணுன்னு அதிமுக சைடில். செல்லூர் ராஜு மைக்கில் வந்து பப்ளிக் மீட்டிங் மாதிரி எல்லாருக்கிட்டையும் நீயே களவாணி அப்படின்னு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க ஒரு முன்னாள் அமைச்சர்.
அதற்கு வந்து அவங்க எல்லாம் பதில் பண்ணணும். நீங்கள்லாம் ஏன் அவங்க தொட்டா ஏன் உங்கள் கண்ணெல்லாம் தண்ணி வருது? நீங்க குதிரை பேர் அரசியல் பண்ணல, இல்ல நீங்க ஒரு கட்சியை பிளவுபடுத்தல, கம்முன்னு இருக்கலாம்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்க மாட்டாரு, ஆனா மற்ற எம்எல்ஏவெல்லாம் பார்த்து பிரிப்பாரு. லீமா ரோஸ் வந்து தாவேக்கால இருக்க அமைச்சரோட நெருங்கி பழகுவாங்க, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனால் இது குதிரை பேர அரசியல் இல்லை, அப்போ என்ன இது கழுத பேர அரசியல் வச்சுக்கலாமா? இல்லை இது இது பேர அரசியலே இல்லை, புரிதலுக்கு வந்துடலாமா? இதை சம்பந்தப்பட்ட அதிமுக கிட்ட போய் கேளுங்க, தாவேக்கா கிட்ட போய் கேளுங்க, ஏன் எங்க கிட்ட கேட்குறீங்கன்னு திருமாவளவன் கேட்குறாருல. அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. பத்திரிகையாளர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க தான் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு வெளியில் வராங்க, பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, நம்மளை மதிக்கிறாங்க. அது அண்ணன் திருமாவட்டம், ஐயா சண்முகம் மாவட்டம், பாண்டியன் ஆகட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தாவேக்கா தரப்பில் நமக்கு பதில் கிடைக்கிறதில்ல. தாவேக்கா நம்மளை மதிக்கிறது கிடையாது. பத்திரிகையை ரொம்ப கேவலமாக வந்து தாவேக்கா நடத்துது. ஆனால் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு போ பைட் எடு, ஆங்கரை கூப்பிட்டு போய் நியூஸ் எடுங்க, போய் இது என்ன தரவுகள் சரிங்க. நம்ம சொல்லுவோம், சார் அங்கே போனால் மரியாதை இல்லை சார், மதிப்பு இல்லை சார், கேவலமாக நடத்துகிறாங்கன்னா நியூஸ் முக்கியம், செய்தி முக்கியம். அதான் அவங்களுக்கு அவங்க விளம்பரம், அவங்க வியாபாரம் பூர்த்தி அடையணும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த நிருபர்களை தள்ளுவது ஃபீல்டுக்கு. இந்த நிருபர் என்ன பண்ணுற, வாங்குகிற சம்பளத்துக்கு 3 வேளை வயிற்று பொழப்புக்கு என்ன பண்ணணும், போய் வெயிலில் நின்று நாய்க்கு பக்கத்தில் பிளாட்ஃபாரத்தில் நின்று மைக்கை போட்டு கேமரா போட்டு போய் கேட்கும்போது இவங்க தாவேக்கெல்லாம் கண்டுக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட கூட்டணியில் இருக்கவங்க யார்கிட்டனா போய்ட்டு, ஐயா இது மாதிரி இருக்குது, நிலைப்பாடு சரியா தவறா, உள்ளே என்ன நடக்குது, தாவேக்கா என்ன பண்ணுது அப்படின்னும் போது முதற்கட்ட தகவல் இல்லாமல் 2ஆம் கட்ட தகவலுக்காக கூட்டணி கட்சிகளை நம்புகிறோம். அப்போ ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு அந்த முட்டு கொடுக்குறது பிடிக்குது. இப்போ ஐயா சண்முகம் வந்து இப்போ நீனா பேசியிருக்கிறாரு, குதிரை பேர் அரசியலே இல்லை. ஏன்னா இப்போ பேர அரசியலே இல்லையான்றது சர்டிஃபிகேட் இவங்க தான் கொடுக்குறது. பேர அரசியலாக இல்லையா, குதிரை பேர் அரசியலுக்கு முடிவு பண்ண வேண்டியது ஒரு 3-4 பேர். யார் ஜனாதிபதி. பிரச்சனையாகி ஆட்சி கலைக்குமேனா ஜனாதிபதி காதுக்கு போனோம். கவர்னர், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அவைத்தலைவர், யாருன்னா இந்த மாதிரி போகிறாங்கன்னா அவங்கள வந்து தகுதி நீக்க கூட குற்றச்சாட்டு இருந்தால் பண்ணலாம். அப்புறம் நீதிமன்றம். உங்களெல்லாம் யாரும் சர்டிஃபிகேஷன்லாம் கேட்கல. நீங்கள்லாம் வந்து ஐஎஸ்ஐ ஆல்மார்க் 916 கேடிஎம் கோல்டுன்னெலாம் யாரும் போட்டு கொடுக்க வேணாம். தாவேக்காக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் சரி. அதாவது என்ன பிரச்சனை என்னென்னா, விஜய் சார் மீது இருக்கக்கூடிய அந்த வசீகரம், இல்லை விஜய் சார் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சாதகமாக பேசணுன்ற அந்த எண்ணோட்டத்தில் பிறக்கிறது தான் இந்த மாதிரி விளக்கங்கள் பதில். இல்லை இப்போது திருமாவளவன் அவர்கள் இதை சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம், சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்க முடியல, செய்தியாளர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரி கூட்டணியிலையா இருக்காங்களேன்னு கேட்குறோன்னு. ஆனால் பாஜக குறித்து ஏன் தாவேக்கா பேச மாட்டேங்குதுங்கிறத கேட்டால் அதான் நாங்கள் பேசுகிறோமே, எங்களை பேச விடுறாருல, எங்களை தடுக்கல, கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்கள் பேசுகிறோமே அப்படின்னு சொல்கிறாருல. அப்போ அது சரியான கருத்தா? அது பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையே இல்லாமல் இருப்பார் சிவாஜி. திடீர்னு ஆ ஊ ஏ தமிழ், தமிழ் மண், தமிழ் புலமை அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பாடினே கத்தின்னு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாஜக அந்த பேச்சு உரிமையே விஜய் சார் தான் கொடுத்தாரு. உங்களுக்கு பேச்சு வந்ததுக்கு காரணமே விஜய் சார் தான். உங்களோட குரல் வளம் நல்லா இருக்கிறதுக்கு டெய்லி வந்துட்டு சுடு தண்ணியில் வந்துட்டு உப்பு மிளகு திப்பிலாம் போட்டு காசி கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். அவங்களுக்கு பேசுகிறதுக்கு தெம்பு திராணி தைரியம் இல்லை. பாஜக பற்றி பேசுகிறதுக்கு தாவேக்காக்கு தைரியம் கிடையாது. அதான் உண்மை. நயினார் நாகேந்திரா கழுவி ஊற்றுறாரு, பதிலே கிடையாது. கம்முன்னு ஆனால் இப்படிக்கா பார்க்காதண்ணே, நம்ம இல்லாத மாதிரி அப்படியே இருக்கணுன்ற மாதிரி இருக்கிறீங்க. சிடிஆர் விமர்சிக்கிறார்கள் நயினாரை. அதெல்லாம் ஒரு விமர்சனமாங்க. சிடிஆர் நிர்மல்குமாரை நயினார் நாகேந்திரன் என்ன கேட்குறாரு, உண்மையை சொல்லிட்டா, யார் யார்கிட்டலாம் வந்து பேசினீங்க, கெஞ்சினீங்க சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ண, ஸ்கூல் பசங்கிட்ட போயிடுப்பா உன்னை பற்றி சொல்லிட்டாப்பான்னா சொல்லு, தைரியம் தான் சொல்லு, நீ சொன்னால் நான் சொல்லுவேன். இப்படி தானே ஸ்கூல் பசங்களை, ஏன்னா ஸ்கூல் அரசியல் தானே நடக்குது, அதுக்கே நான் வரேன். என்ன பண்ணுவாங்க, மாறி சொல்லிக்குவாங்கல்ல, அவர் காமெடி பண்ணுறாரு, அவருக்கு என்ன தெரியும், இதுதானே பதில். வேறு என்ன பதில் சொன்னீங்க? சரி, நயினார் வந்து ஒரு 4 கோடி ரூபா பணம் மாட்டுச்சு தேர்தல் சீசனில், வழக்கு என்னாச்சு அங்கே விசாரிங்க. சரி, இல்லை முருகன் பற்றி, இல்லை இவங்களை பற்றி, நிர்மலா சீதாராமன் பற்றி, இல்லை அமித்ஷாஜி பற்றி, இல்லை மோடிஜி பற்றி என்ன 60 நாளில் நீங்களாம் அரசியல் பேசினீங்க எதிர்த்து? இல்லை இனிமேல் பேசுவீங்களா? டீலிமிட்டேஷனில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அதான் சொல்கிறாருல, டீலிமிட்டேஷன் உள்ள விட மாட்டோம்னு கரூர் மேடையில் பேசினார்ல விஜய். உள்ள விட மாட்டோன்னு பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் எங்கே பேசணுமோ அங்கே பேசுவோம், சும்மா வாய் சவடால் விட மாட்டோன்ற மாதிரி. எங்கே பேசணும் அந்த மேடை போட்டு ஒரு 1000 பேர் 5000 பேர் நம்ம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்க எதிரில் பேசிட்டு போயிடணும். ஏன்னா அந்த 5000 பேர் எதிரில் இருக்காங்க இல்லைங்களா, பொதுமக்கள், ரசிகர் பட்டாலும், தாவேக்கா உறுப்பினர், அவங்க தான் டீலிமிட்டேஷனை கொண்டு வர போகிறாங்க. அதனால தான் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும்.
புறப்பட்டு போய் டெல்லி பேசணும், பிரதமரை பார்த்து அழுத்தம் தெரிவிக்கணும், இல்லை அங்கே பிரதமரில் வந்து டெல்லி அலுவலகத்தில் வந்துட்டு பாராளுமன்றத்துக்கு வளாகத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம், இல்லை அங்கே இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவரு உச்சக்கட்ட நடிகர், இன்ஸ்டாவில் கோடி கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? டெல்லி புறப்பட்டு போய் ஒரு இவங்ககிட்ட இருக்கிற எம்பி, இப்போ தான் கூட்டணி எம்பிலாம் இருக்கிறாங்கல்ல, இப்போ தான் அதாவது கூட்டணின்னா இந்த சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாம் தானே இருக்குது. இப்போ தான் எம்பி இருக்கே, காங்கிரஸ் வேறு இருக்குல்ல. விஜய் தலைமையில் டீலிமிட்டேஷன் எதிர்த்து ஒரு போராட்டம். பிரதமர் மோடியை நான் கேள்வி கேட்குறேன், வாங்க எல்லா எம்பியும் வாங்க தமிழ்நாட்டில், திமுக எம்பி வர வேண்டாம், ஆனால் அவங்க வேறு கூட்டணி ஆயிடுச்சு, அதிமுகவுக்கு எம்பியே இல்லை, அதனால் இவங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு போய் எங்கே ஒரு 10 நிமிஷம் டெல்லியில் அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸை கூட பார்க்க வேணாம், பிரச்சனை இருக்க கூச்சு சுபாவம் ஓடி வந்துடுவார், ப்ரெஸ்ஸுன்னா ஓடுவார் அங்கேருந்து. அதனால் ப்ரெஸ்ஸுன்னே சொல்லாமல் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு டீலிமிட்டேஷனு, ஐம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு ரெப்ரசன்டிங் சவுத் இந்தியா, எதுக்கு தான் அறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போனார், வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது, நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எங்களோட எண்ணிக்கையை குறைப்பீங்க, ஆல்ரெடி சர்வாதிகாரம் மாதிரி இருக்குது, ஒரு சில நேரத்தில் மாநில சுயாட்சி வரல, மாநிலத்துக்கு வர வேறு நிதி வர மாட்டேங்குது, எடுத்துன்னு ஒண்டி போகிறீங்க, பணம் வர்றதில்ல சொல்லி ஒரு 4 கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? இந்தியா முழுவதும் நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய், ஆனால் விஜய் வந்து முதலமைச்சர் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நடிகராக விஜய் முதலமைச்சர் ஆனவொன்னா பாப்புலாரிட்டி ஜாஸ்தி, இந்தியா பூரா பேசுவாங்கல்ல, இந்தியா பூரா விவாதம் ஆகல, மம்தா பானர்ஜி பேசுவாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுவார், கேரளாலேருந்து பேசுவாங்க, மேபி மம்முட்டி மோகன்லால் கூட ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு பேசுபொருளாகவும் ஒரு தாக்கத்தை ஒரு அழுத்தத்தை இது பண்ணலை. சொல்லுங்களேன், இந்த டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா தென் இந்தியாவிலேருந்து ஒத்த ஓட்டு விழான்னு பார்த்துக்குவேன் நான், பிஜேபி எம்பி எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறேன், வாய்ஸ் அவடால் வேணாம், சவால் விடு தைரியம் இருக்கா? தென்னிந்தியாவில் என் படம் ஓடாத மாநிலமே கிடையாது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 6 ஸ்டேட்டு, இந்த 6 ஸ்டேட்லேயும் நீ கண்டி டீலிமிட்டேஷன் பண்ணிப்பார், இந்த ஜோசப் விஜய் யார் நான் காட்டுறேன், பேச முடியுமா? பேசுகிற தெம்பு திராணி தைரியம் இருக்கா? இல்லை. அதனால் அமைதியாக இருந்துருங்க, நான் சொன்னதை ஒரு கனவாக நினச்சி இப்போ அப்படியே மறந்துடுங்க. இல்லை, இது எல்லாமே விமர்சிக்கிறோம்ல, அப்போது இது எதுவுமே செய்யலை, கேட்குறோம், ரைட், ஒரு பத்திரிக்கையெல்லாம் கேட்குறது சரி, ஆனால் செய்யக்கூடிய விஷயங்களையும் பாராட்டணும்ல. ஒரு புது அரசு 60 நாள் தான் பங்கேற்று, கேரளாவிலேருந்து இன்றைக்கி உள்துறை அமைச்சர் வர்றாரு, போதை எதிர்த்து சவுத் இந்தியா எல்லாரும் சேர்ந்து நம்ம மாநிலங்கள்லாம் கொண்டு வரணும்னு விஜய் அவர்களை பார்த்துட்டு போகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க, ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க, அதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாராட்டவும் செய்யணும். அதெல்லாம் பாராட்டுறோம், அதில் நம்ம பாராட்டாமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜய் சார் ஒன்றே இல்லை, விஜய் சாருக்கு கீழே இருக்கிற ஒரு சில அமைச்சர்களை நான் பாராட்டிட்டு அதுக்கு வேறு திட்டு வாங்கின்னு இருக்கிறேன். இப்போ லோகேஷ் ஐயா வந்து அவர் துறையில் பத்திரப்பதிவு துறையில் தப்பே நடக்கிறதுல, ரமேஷ் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் கோயில்களெல்லாம் போயிட்டு இந்த லஞ்சத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாப்புல, டிக்கெட் எல்லாம் நியாயப்படுத்துகிறாப்புலலாம் பேசிகிட்டு இருந்தேன். பேசினே இருக்கும்போது பார்த்தா ஒரு பத்திரப்பதிவு ஒன்று வந்து 100 கோடி ரூபா பத்திரத்தை இடத்த 2 கோடிக்கு பதிவு பண்ணிட்டாங்க, என்னன்னு வருது. இப்போ எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, கோட்டீஸ்வரா இருக்கியா, என்னப்பா ஜோசப் விஜய் ஆட்சியில் 2 அமைச்சர் ரொம்ப நல்லா பண்ணுறதா இருந்தேன், அப்புறம் அவர் கீழே ஒருத்தர் ராஜ்மோகன் கூட நல்லா பண்ணுறதா இவர் பேசுவார். நான் வந்து அவங்க உழைச்சாங்க போனாங்க, இதெல்லாம் அவங்க நல்லது பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு சில மாற்றங்கள் தெரியுதுன்னு பேசுகிறேன். பேசினே இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு மூதாடி அவங்கள வந்து நகைக்காக கொலை பண்ணுறாங்க, லாக்அப் டெத்து நடக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? அது அமைச்சருடைய உறவினர்னு சொல்லப்பட்டது, அவர் இல்லைன்னு விளக்கம் கொடுக்குறாரு, இருந்தாலும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ எங்களுடைய அமைச்சரை நீங்கள் குற்றம் சாட்டினாலும் வந்து நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்திரம்னு ஒரு அரசு சொல்றது சரிதானே? இல்லை, அவங்க அதில் அந்த விஷயத்தில் வந்து அவங்க அதை வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி போய் ரத்து செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க, கோர்ட்டே அதை ரத்து செய்ய சொல்லியிருக்கு. அப்போ அந்த 100 கோடி ரூபா சொத்து என்பது இன்னைக்கு தனியாருக்கு போகலை ஒன்று. ஆனால் இந்த குற்றச்சொல் பழிச்சொல்லுக்கு ஆளாயிருக்கு தாவேக்கா. முதல்ல வந்து எதுக்கு பத்திரம் பதிவு பண்ணணும் அப்படின்றது தப்பு. இன்னொருத்தர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்னொரு சப் ரெஜிஸ்டர் வந்து ஒரு நாளில் அவ்வளோ ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆகுதுன்னா இதெல்லாம் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி, நியாயமான கேள்வி. அந்த கேள்விகள் சரி, ஆனால் இவங்க அதுக்கு ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த குற்றத்தை வந்து அனுமதிக்கலை, குற்றத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான வேலையும் தாவேக்கா ஆட்சி பண்ணியிருக்கிறது. அது வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஐயா ஆதவர்ஜுனா நானும் தேடி பார்க்குறேன், எதனா இப்போ ஒருவேளை இவர் எதனா நல்லது பண்ணியிருப்பாரா, மக்களுக்கு எதனா செய்திருன்னா ரொம்ப நாள் கழிச்சு நேற்று ஒன்று கிடச்சிது அத்திப்பூ. என்னன்னா ஸ்கூலில் வந்து பிடி பீரியடு 5 நாள் இருக்கணும், டெய்லி பசங்க விளையாடணுன்ற மாதிரி, அதெல்லாம் உண்மையிலே கொண்டு வந்தால் நல்ல ஒரு விஷயந்தான். ஆஹா ஓஹோன்னு பெரிய திட்டம் கிடையாது, ஆனால் காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி பசங்கள்லாம் செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க.
இந்த செல்ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டு மூளை செலவை ஆகி சிந்திக்கிற தன்மை திறன் போய் பேசுகிற தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு பசங்க ஓடி ஆடி விளாண்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இன்னொன்று ஒபிசிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பசங்களாம் சின்ன வயசில் பருமன் ஜாஸ்தியாக, அதெல்லாம் நல்ல திட்டம் தான். ஒருவேளை ஐயா ஆதவர்ஜன் அதை எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் வரவேற்று தான் பேசணும். சட்டம் ஒழுங்கும் சொல்கிறோம், வந்ததுலேருந்து இந்த பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீர்கிறது, கொலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, கஸ்டோடியல் டெத் வந்த உடனே வந்துருச்சுன்னு. ஆனால் நடவடிக்கை அதுக்கேற்ற மாதிரி துரிதமாக இருக்குது. என்று திமனே சொல்கிறாரு, தொடர்ந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் இடத்துக்கு போராடக்கூடிய வழக்கறிஞரே சொல்கிறார், திமுக ஆட்சி மாதிரி இல்லை தாவேக ஆட்சி, உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போ காவலர்கள் மேலே கை வைக்கிறதுக்கு தயங்குவாங்க. இதை நான் பாராட்டுறேன். இருந்தாலும் இதே தேதியில் நீங்கள் கடந்த ஆண்டு நீங்கள் எல்லா கஸ்டோடியில் இறந்தவங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு போராட்டம் நடத்தினீங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கான நிவாரணம் உடனடியாக தாவேக கொடுக்குதில்ல. இல்லை 2 மாதம் தானே ஆகுது. ஐயா என்ட்ரி தீர்ப்பாகனே ஒரு நோக்கத்துக்காக போராடக்கூடியவர். அவர் ஒரு விஷயத்தை எடுத்தங்கொத்தன்னு சொல்ல முடியாது. அவர் இப்போ தானே லாக்அப் டெத்து கவுண்ட் நம்பர் பண்ணு, ஃபஸ்ட் விக்கெட்டு தானே டவுனு, இன்னொரு 5 டவுன் 6 டவுன் போகும். போலீஸ் கை சும்மா இருக்காது, பரபரன்னு இருக்கும். வீட்டில் இருக்கிற கோவத்தெல்லாம் சம்டைம்ஸ் யாருன்னா கையில் சிக்கினா வச்சு வெளுன்னு வைப்பாங்க. அதில் யாருன்னா ஒருத்தர் நெஞ்சு கிஞ்சி வீக்காது போய் சேர்ந்துட்டா முடிஞ்சது கதை. அது என்னன்றது பார்க்கணும். அதனால் இதில் அவர் ஒரு நிலைப்பாடு சொல்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி தேதியில் இந்த ஒத்த விஷயத்தை அரசை குறை சொல்லக்கூடாதுன்னு ஐயா என்ட்ரி தீர்ப்பாகனே நடக்கிறது. அது கரெக்டான வாதம் தான். அப்படி தான் பார்க்கணும். ஒரு கட்சியிலேருந்து பார்க்குற மாதிரி எது செஞ்சாலும் தப்பு அப்படின்னு கிடையாது. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, முதலமைச்சர் துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீது இன்னும் பெருசாக அளவுக்கு வரல கம்ப்ளைண்ட்ஸ். ஆனால் அது வரும்போது பார்க்கணும். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அங்கங்கே இருக்குது, பெண்கள் பாலியல் சீண்டல் நடக்குது, கொலை சம்பவங்கள் நடக்குது அப்படின்போது அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அதுக்கு விஜய் சார் இன்னும் தக்க பதில், அதாவது ஜனங்க பாதுகாப்பாக இருக்கிறத உணரணும். அதுக்கு தலைப்பு செய்திகள்லையோ பத்திரிகையிலையோ பெண்கள் தவறாக நடத்தப்பட்டாங்க, பாலியல் சீண்டல் இருந்தது, கொலை சம்பவம் இருந்தது, செயின் அறுத்துன்னு ஓடினாங்கன்னா இருக்கக்கூடாது. அது இன்னும் நாட்கள் இருக்குது. கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலினை பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. உங்கள் கட்சி சொந்த கட்சிக்காரங்க சுய ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, தாந்தோணித்தனமாக பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒரு கூட்டமாக இருக்கிறீங்க. அதாவது எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க. இப்போ இது விமர்சனம் தானே. இப்போ இதற்கு ஏற்ற எதிர் நடவடிக்கை எவ்வளோ சீக்கிரமாக வருதுன்றதை பார்க்கணும். அதிமுகவை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போயிடலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வச்சு கட்டி காப்பாற்றின கட்சி அதிமுக. இப்போ சொந்த காரணத்துக்காக சேலத்தோடு முடிஞ்சு போச்சு கட்சி. யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போயிருங்க, நல்லது அது போயிடும் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறார். அந்த அளவுக்கு இருக்கு அதிமுக. அதாவதுங்க, அவங்களுக்கு என்னன்னா, சரி கொடுத்துட்டு போகிறோம் ரைட்டு, அதை ஏன் கொடுத்துட்டு போகணும், நீங்கள் தான் திருடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் முதலமைச்சரை பார்த்து களவாணி பயணின்னு சொல்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறாரு, முதலமைச்சர் பேரில் ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டாரா? கழிச்சிட்டு போங்கன்றது இப்போ என் போன்றவர்கள் சொல்லலாம். வெளியில் இருக்கோம் நாங்கள், இந்த கட்சி சரியில்லை வேஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். நீங்கள் அதுவும் இன்றைக்கி அதிமுகவில் அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. ஒரு பில்டிங் இடிக்க போகிறாங்க, இல்லை பில்டிங் மோசமாகுதுன்னா அதில் போய்ட்டு தேக்கி எடுத்துக்கிறது, அதில் ஃபேனை கட்டின்னு போகிறது, அதில் எதனா உள்ள தட்டுமுட்டு சாமான் இருந்தால் தூக்கின்னு போகிறது, பெட்டு தூக்கின்னு போகிறது, தலைக்காணி தூக்கி அந்த வேலையை பண்ணி நிற்கிறீங்க. நீங்கள் எப்படி பேசலாம் அந்த பில்டிங் மோசம்னு சொல்லிட்டு? நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதிமுக வச்சு. ஒரு அதிமுக எம்எல்ஏவை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கலைச்சிட்டுலாம் போவானா, நீங்கள் திருடிடுங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு அவங்க கலைக்கணும்? அதெல்லாம் நடக்குது. கரண்ட் இல்லை, நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. இது அரசியல். நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் மக்கள் பிரச்சனையை அதிகமாக சமாளிச்சுட்டு இருக்கிற அவர் துறையில் வந்துக்கிட்டு இருக்குது. லோ வோல்டேஜில் கரண்ட் இல்லாமல் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அவர் துறையில். அவர் அதை விட்டு அரசியல் ரீதியாக பதில் சொல்வதாக எண்ணிக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் அவங்க அதிமுகவில் திருப்பி எதிர்க்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களாம் தேவையில்லாமல் சர்ச்சைக்கு மேலே சர்ச்சை சிக்குவாங்க. அதிமுக இனிமேல் கெட்ட பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கட்சி ஆட்சியிலையும் இல்லை, எதிர்கட்சியும் கிடையாது. ஆனால் அந்த கட்சிக்கு அவங்க மேடை பேச்சாளர்கள், அவங்க பேச்சாளர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது தாவேகாக்கு பலமுனை தாக்குதல் வரும். அதில் அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படும். அதில் நிர்மல்குமார்லாம் மேலே இருப்பார். ஐயா ஆதவர்ஜனா நிர்மல்குமார்லாம் மேலே இருப்பாங்க. ஏன்னா வகிக்கக்கூடிய துறையினுடைய லட்சணம் அப்படி. இல்லை, இப்போ வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் மூத்த அமைச்சர்களே 6 மாசத்துல கலைஞ்சிரும், 4 மாசத்துல கலைஞ்சிரும், ஸ்டாலின் கோவப்பட்டாங்களே கலைஞ்சிரும். இதெல்லாம் ஏற்கத்தக்க விஷயமா? அப்புறம் நீங்க இப்போ வரைக்கும் ஏதோ பேக்ரவுண்ட்ல 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்கிறது தானே தோணும் கேட்குறவங்களுக்கு. 2 விஷயம். ஒன்று, நீங்களாம் சொல்லிட்டீங்க நாங்களாம் பேக்ரவுண்டில் சேர்றோம் கொள்றோன்னு. ஒன்று. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது விஷமத்தனமான செய்தியை பரப்புகிறாங்க. மூணாவது விஷயம் எதனா இருக்கலாம். இவ்வளோ தானே அது மொத்த அரசியல. இப்போ இந்த 3 இது பேசிட்டதுனால என்ன உங்கள் ஆட்சி இப்போ கவுந்துச்சா? இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் முக்கோணம் மாதிரி ஒரு காலை பிடிங்கிட்டா கீழே வந்துடும், உங்கள் கேமரா ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் அப்படின்றாரு. உண்மை தானே அது? இப்போ நாளைக்கு திடீர்னு
சிபிஐ சிபிஎம்மு இல்லை ஐயூஎம்எல் வரமாட்டாங்க, ஐயூஎம்எல் கரைஞ்சிட்டாங்க அவங்க. விசிகாலாம் வந்து திடீர்னு கூட்டணி விட்டு வெளியில் வந்தால் என்ன நிலமை தாவேக்காக்கு? சரி அதெல்லாம் கூட வேணாங்க, கூட்டணியெல்லாம் வெளில வர்றான். குதிரை பேர அரசியல் பண்ணாவே கவர்னர் நினச்சி ஆட்சியை கலைக்கலாம், இல்லை கோர்ட்டுக்கு போச்சுனாலும் இதெல்லாம் சிக்கல். இதெல்லாம் இது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் எதிர்வினை அரசியல் ஆட்டுது அதிமுக, அதில் டவுட்டு கிடையாது. அதிமுக அதுக்கு எதிர்வினை அப்போ நான் ஏற்றுக்க முடியுமா? ஆமாப்பா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, 5 வருஷத்துக்கு நீ தான்ப்பா, நீ எல்லாரும் விருப்பப்பட்டு தான்ப்பா வராங்க எங்கள் கட்சியிலேருந்து, அப்படி சொல்ல முடியுமா? ஏங்க அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அதிமுகவுக்கு தாவேக்காவை திருப்பி சண்டை செய்வதற்கோ யுத்தம் செய்வதற்கோ ஒன்றுமே கிடையாது, வெறும் அந்த வார்த்தைகள் தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, டாக்லெஸ் ஒர்க் மோர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக பற்றி பேசவே கூடாது, ஆனால் அதிமுக இருக்கிறவங்களெல்லாம் உருவிடணும். அதான் விஜய் சார் பண்ணிகிட்டு, கட்சி அழிக்கிற வேலையை விஜய் சார் பண்ணிகிட்டு இருக்காரு. அதற்கு கூட அதிமுக எதிர்வினை ஆற்றலை இல்லை சொல்லலைன்னா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுக்கு ஆமாம் உன் ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்குது பாரு, உன்னை தூக்குறதே சரி உன்னை ஒழிக்கிறதே சரின்னு கோவத்தில் கூட பேசுவாங்க. உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை கோவத்தில் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எதிர்வினை தானே. அதிமுக வந்து தாவேக்கா எம்எல்ஏவை கூப்பிட்டுச்சு, இல்லை அதிமுக வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு சில முடிவுகள் எதனா பண்ணி இப்போ குதிரை பேர அரசியல் பண்ணிகிட்டு இருக்குதா? யார் பண்ணுறது? ஆனால் யாரை கேட்குறது? இதுதான் அதனோட யதார்த்தம். அதனால் அதிமுக திருப்பி எதிர்வினை ஆட்டுவதோ இல்லை ஆட்சி போயிடும் கவுந்துரும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பில்லை. மேபி ஸ்டாலின் பேரை சொல்லி விஜய் அவர்களை வெறுப்பேற்றினா அவங்களுக்கு அது பிடிக்குதுன்னா அதை செஞ்சுட்டு போவாங்க. எதிர்வினை அரசியல் செய்கிறாங்க, ஓகே. ஆனால் எதிர்வினை அரசியல் செய்து அவங்க ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கோ இல்லைனா மீண்டும் அடுத்த தேர்தலில் தனக்கான வாக்கு வங்கியாக தக்க வச்சுக்கிற அளவுக்கு மீண்டும் அதிமுக அப்படியே இருக்கும்னு அது நினைக்கிற முடியுமா? இல்லை, அது நம்ம சொல்ல முடியாது. அந்த கட்சிக்காரங்க சம்மந்தப்பட்ட விஷயம், புரியுங்களா? இன்றைக்கி தேதியில் வந்து அதிமுக வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறது பார்க்க முடியும். பட் ஆனால் அதுலேருந்து அது எந்திரிச்சிக்குமா, திருப்பி எவ்வளோ ஓட்டு வாங்கும் என்ன ஏதுன்றது இன்னும் வர தேர்தல் தான் முடிவு பண்ணும். அதிமுக ஒன்றும் இல்லைங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. மம்தா பானர்ஜிலாம் அசைச்சு பார்க்க முடியாத ஆளாக இருந்தாங்க. ஆட்சி மாறினோம், கை மாறினவுடனே உங்களோட அந்த ஸ்திரத்தன்மை என்பது பிரச்சனை. மம்தா பானர்ஜி அவர்களோட ஒரு கட்சியை பாஜக இன்றைக்கி சின்ன பின்னமாக்கிட்டு இருக்குது. அங்கே குதிரை பேர அரசியல் வாஷிங் மிஷின் தான் நடக்குது. தாவேக்கா இங்கே வந்து அதையே வந்து அதிமுகவுக்கு பண்ணுது. அதனால் இந்த ஆட்சி அதிகாரம் வந்தவுடனே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் இருந்தால் அதை ஹோல்டு பண்ண முடியும். இபிஎஸ்ஸால் அதை ஸ்ட்ரகிள் பண்ண முடியும், அவரால் அது சரியாக ஹோல்டு பண்ண முடியல. அதனால் வந்து அது கட்சியோட ஃப்யூச்சருன்றது கட்சி தொண்டர்கள்கிட்ட ஓட்டு போடுற மக்கள்கிட்டயும் இருக்குது. பட் எனக்கு தெரிந்தால் இன்றைக்கி தேதியில் வந்து அவங்க ப்ராமிசிங்காக இல்லை, பொறுத்து இருந்து பார்க்கணும். தாவேக்காவோட எழுச்சி என்பது ஆரம்பமாக்கி விட்டது. தாவேக்கா மற்ற கட்சிகளை அழிக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா தூய சக்தி நாடகம் போட்டுக்கிட்டு அந்த நாடகத்தை சூப்பராக செயல்படுத்துது. தூய சக்தி இல்லைன்றீங்க? எப்படி தூய சக்தின்னு ஒத்துக்க முடியுங்களா? குட்கா கேஸில் வாண்டடு, அவர் வீட்டில் ரைட் நடந்தது, அவரும் குழந்தைய வச்சுக்கிட்டு தான் பத்திரிகையாளர் சந்தித்தார். இன்னொருத்தர் வந்து நிர்மல்குமாரோட துறையில் வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சில இபி விஷயங்கள்லாம் விவகாரங்கள்லாம் ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குன்னாங்க. செந்தில் பாலாஜி சேலஞ்சு பண்ணுறாரு, சீக்கிரமாக போட, சும்மா இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை வேணால் கேஸை போடுங்கன்ற மாதிரி செந்தில் பாலாஜி சொல்கிறாப்புல. இன்னும் நடவடிக்கை இல்லை. அப்புறம் இன்னொன்று கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஐயா ஆதவர்ஜன் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் மீதுமே வந்து அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் இருக்குது. என்னன்னா கருப்பு பணம் வச்சுருக்குறாங்க இவங்க, வருமானத்தை வந்து மறைக்கிறதுக்கு லாட்ரி சீட்டை வந்து அதிகமாக அடித்து ஏமாற்றி விற்றுருக்குறாங்கன்ற மாதிரி. இந்த மாதிரி ஆட்கள் தான் முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது வரிசையில் வந்து உட்காந்துருந்தாங்க. யாருக்கு நம்ம பழகிறோன்னு இருக்கு இல்லைங்களா? அப்போது ஊழல்வாதிகள், ஊழல் குற்றச்சாட்டு இருக்கவங்க உங்களுக்கு பிடிக்குது. ஏடாகூடமான வியாபாரம் பண்ணுறவங்க, தமிழ்நாட்டுக்கே சம்மந்தமானவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதிகாரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து பதவிகள் வழங்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ தண்டாயுதபாணி கோயிலில் வந்து நில பிரச்சனை ஒன்று வந்திருக்குது. தொடர்ந்து சர்ச்சைகள் வந்துட்டு தானே இருக்குது. 1,30,000 பேர் உங்கள் கட்சிக்காரர் வாங்குறாரு லஞ்சம். அது என்ன ஊழல் இல்லாமல் அது என்ன பஞ்சாமிரதமா? அந்த பணத்தை வாங்கி அப்படியே இது பண்ணி வச்சுக்கிறதுக்கு கட்சியில் நீக்கிட்டாங்கல்ல. கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க, நிறைய பேர் நீக்க வேண்டியது இருக்கும் போல் தெரியுதே. நீங்கள் தான் ஊழலாச்சு, நீங்கள் ஏன் போய் அதெல்லாம் வாங்குறீங்க? சரி நீக்கிட்டீங்க, சந்தோஷம். அதே மாதிரி பாலியல் சீண்டல்லையும் ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் நீக்கிட்டாங்க. அந்த 2 பேர் திருப்பி சேர்ந்து பழகிட்டு இருக்கிறாங்க. சரி அது கூட ஓகே, பழகுறாங்க. இப்போது இந்த 2 அமைச்சர்களாக முன்னாள் அமைச்சர்களாக போய் சேர்ந்தாங்கள்ல, அதில் என்ன நடவடிக்கை வருது? அப்போது தாவேக்கா என்ன பேச போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். மற்றபடி இதுக்கு முன்னாடியே மணல் குவாரியில் போய் ஒருத்தர் 1 லட்ச ரூபா பணம் கேட்டாருன்னெலாம் பஞ்சாயத்துலாம் வந்துச்சு. அதனால் தாவேக்காவில் இருக்கவங்களும் வாய்ப்பு கொடுத்தா 2 கை 2 காலில் வாங்கி, இதோ எக்ஸாம்பிள் இப்போ கட்சிகிட்ட எதுக்கு நீக்கினீங்க?
அப்போ வந்தால் வாங்கிக்கிறாங்க, இல்லை கேட்டிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க, யாருக்கு தெரியும்? ஆட்சியில் இருக்கீங்க. இந்த உண்மையெல்லாம் எப்போ தெரியும்னா, வைகோ சார் என்னைக்கு கூட்டணி விட்டு வெளில வராரோ அன்றைக்கி தான் தெரியும். ஓகே, நிறைவான கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் குதிரை பேரம் மூலமா அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிறாரு அப்படிங்கிறப்போயே ஒரு திராவிட கட்சி வந்து ஒரு அழிவுபாதையை நோக்கி போகுதுன்னு சிலர் விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதை பாஜக ட்ரை பண்ணுச்சு, முடியலை. ஸோ விஜய் அவர்கள் மூலமாக இதை செய்கிறார்கள், விஜயை இப்பொழுது வரைக்கும் இயக்குவது பாஜகங்கிற விமர்சனம் இப்போது வைக்கப்படுது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, யாரையும் இயக்கிறது அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. சொந்த புத்தி சுய புத்தின்னு ஒன்று இருக்குது. விஜயே பேசிக்கலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பு தான் போல் அவர் தெரியுது. பாஜக இயக்கினா கூட தப்பான விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் குதிரை பேர் அரசியல் பண்ணுவீங்களா? இப்போ என்னை கூப்பிட்டு ஒருத்தர் நீ லஞ்சம் வாங்க அப்படின்னா, எனக்கு வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நான் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டதாக தான் என் கை போகும். இல்லை எனக்கு அந்த புத்தி இருந்தால் தான் நான் போவேன். ஒருத்தர் சொல்லி இயக்கி தான் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அது பேச்சே கிடையாது. தாவேக்கவே ஒரு மோசமான கட்சி. தாவேக்கவனுடைய அரசியல் புரிதல் இருக்குது பாருங்கள், அதுவே வந்து சந்தர்ப்பவாதத்துடைய உச்சம். ஏன்னா அவங்க கட்சி வேட்பாளர் அதிக குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க. இப்போது ஏடிஆரோட ரிப்போர்ட்டு தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே வந்தபொழுது அதிகப்படியான குற்றப்பின்னணி, கேஸு வாங்கினவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க, பண மோசடியில் ஈடுபட்டவங்க லிஸ்ட்டு எடுத்தால் தாவேக்கா தான் நம்பர் 1. உங்கள் கேண்டிடேட்ஸ், உங்கள் எம்எல்ஏ சாய்ஸஸ் ஈவன் பிஃபோர் தே பிகேம் எம்எல்ஏ யூ கேவ் சீட்ஸ் டு பீப்புள் ஹூ ஹேட் மோர் நம்பர் ஆஃப் கேசஸ். நீ என்ன பேசுகிற தூய அரசியை பற்றி? என்ன தார்மீக அடிப்படை இருக்குது? திமுக ஆளுங்கட்சி, அதை விட தாவேக்கா எம்எல்ஏவாக நிறுத்தின வேட்பாளர்கள் மீது குற்றம் என்ன ஜாஸ்தி? என்ன காட்டுது இது? ஏடிஆர்னா யாருன்னா காசு கொடுத்து நடத்துகிற நிறுவனமா? க்ரைம் மீட்டர் நீங்கள் சொன்ன அஃபிடேவிட் தாக்கல் எடுத்து பார்க்கும்போது உங்கள் மீது தான் கேஸு ஜாஸ்தி ஆகுதுப்பா. அதிக கேஸுக்காரங்களை வச்சுருக்கிற கட்சி தாவேக்கா. அப்போ அது போக போக என்ன ஆகும்? நிறைய பேர் நீக்கிற மாதிரி தானே வரும். அதனால் அது தூய கட்சி, அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் ஏற்புடையதாக இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியாக தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update.